ஹலோ கைஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பர்சனலா எனக்கு கொஞ்சம் வெளியில ஒர்க் இருக்கனால நான் அதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, போன மாசம் இன்டர்வியூ நடந்துச்சு இல்லையா, 13, அதாவது ஜூலை 13. அந்த இன்டர்வியூல நானுமே வந்திருந்தேன். அந்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னோட சேர்ந்து நிறைய பேர் நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் வந்திருந்தீங்க. எனக்கு யாருமே தெரியாது. நீங்க தான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்னு. ஆக்சுவலா என்ன நினைச்சு அப்படின்னா, எனக்கு வந்து கால்ஃபர் வந்தது வந்து பாத்தீங்கன்னா 9:30 பேட்சுக்கு வந்துச்சு. ஆனா நான் வந்து 8க்கு எல்லாமே ஜோகோல நான் ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆனதுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓசோன் பில்டிங் அந்த இடத்துக்கே போக சொன்னாங்க. போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு காத்துருந்துச்சு. அவ்வளோ பேரு. நான் போகும்போதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 600 பேர் மேல வந்திருந்தாங்க அவ்வளோ சீக்கிரமா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது 8:30 மணி பேட்சுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்க இருந்த ஹெச்ஆர கேட்டதுக்கு, இல்ல நீங்க இதுலயே கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 10 ஆப்டிடியூட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10 ஜாவா எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 10 ஜாவா எம்சிக்யூ 10 ஆப்டிடியூட் கொஸ்டினுமே நம்ம எழுதி கொடுத்த ஒரு வித்தின் 1 hour 1.5 hours பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படியும் அந்த பேட்ச்லயே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அதாவது அக்யூரேட்டா சொல்ல முடியாது எத்தனை பேர் இருந்தாங்கன்னு. ஆனா ஆவரேஜா ஒரு 1500 பேர்ல இருந்து 2000 பேர் கண்டிப்பா இருக்கலாம். அதை விட கம்மியா இருக்க வாய்ப்பு இல்ல, அதிகமா இருக்க வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும். நான் சொல்றது ஒரு ஒரு பேட்ச் வைஸ் சொல்றேன். ஒரு ஒரு பேட்ச் வைஸ் மினிமம் ஒரு 1000 பேராச்சும் இருக்கும். 8:30 மணி வச்சிருக்காங்க, 9:30 மணி, 11:30, இந்த மாதிரி நிறைய பேட்ச் வைஸா வச்சிருந்தாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேல 2:30க்கு வச்சிருக்காங்க, 4 o'clock 4:30 நம்ம கூட வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி 4 5 ஷிப்ட்ல மெயில் வந்திருக்கு. அவங்க இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட எப்படி செலக்ஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராமிங்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அதாவது 50% அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க bro. ஆனா அதை எங்கள்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது ஒருத்தவங்க மார்க் வந்து 20க்கு 9 தான் வாங்கியிருந்தாங்க. ஆனா அவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 9மே ஆப்டிடியூட்ல வாங்கியிருக்காங்களா இல்ல ப்ரோக்ராமிங்ல வாங்கியிருக்காங்களான்னு சரியா தெரியல. ஆக்சுவலா என்னோட நேம் அங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த சீட்ல அது இருந்துச்சு. அதை நான் சரியா நான் கவனிக்கல, அந்த இதுல கவனிக்க முடியல. ஒவ்வொருத்தவங்க நேமா வாசிச்சுட்டே வந்தாங்க. அந்த சைடே அந்த ஒரு செகண்ட் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாவே இருந்துச்சு. நம்ம நேம் வந்துருமா வராதா. நிறைய பேர், அதாவது எப்படி சொல்றது, வித்தின் சென்னை மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு, நிறைய கன்னியாகுமரி, தென்காசி, ஒன்னும் சொல்ல போனா ஆந்திரா சைட்ல இருந்து கூட வந்திருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் இல்லாம கரண்ட் இயர் பாஸ்ட் அவுட், ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் அவுட், 21 20 23 எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இதுலயே பாத்தீங்கன்னா அரௌண்ட்ஸ் ஒரு 300 பீப்புள்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேட்ச்ல இருந்து இந்த லெவல் 1 முடிச்சுட்டு லெவல் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே வந்து என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, நீங்க தான் வந்திருக்கீங்களா. நான் ஏன் போனேன் அப்படிங்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா 2 ரீசன். ஒண்ணு, நம்ம போற கண்டென்ட் பூராமே ஜோகோ ரிலேட்டட் கொஸ்டினாவே இருக்கு. அப்போ நம்ம அந்த ஒரு ஃபீல்ட்ல போய் பார்த்தாதான் என்ன நடக்குது என்னன்னு தெரியும். ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. நான் அதை சால்வ் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஸ்டின்ஸ் வரது நின்றுச்சு. சரி, நம்மளே அப்ளை பண்ணி போயிடுவோம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரீசன் ஒண்ணு. ரெண்டாவது, அதுலயே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம அதுலயே நம்ம போயிடலாம் அப்படிங்கறதுதான் என்னோட ரெண்டாவது எய்மும் கூட. இந்த 2 கோல்ல தான் நான் போனது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சோடனே அரௌண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதே 12 12:30 ஆனிச்சு. லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அங்க வந்து நம்ம இன்டர்வியூ அட்டன் போறோம் அப்படின்னாலே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு பசியால அவங்க வாட விட்டுற மாட்டாங்க. நமக்கு பசிக்குதே வெளில போய் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. அவங்களே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நம்ம சாப்பிட்டு அவங்க தெம்பா அவங்க கொடுக்குற அடியை மட்டும் வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த வீரம் படத்துல சொல்லுவாங்கல்ல, நம்ம அடியை வாங்கினா உடம்புல தெம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் இந்த ஜோகோ இன்டர்வியூமே.
அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் அவங்க அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம உடம்புல தனி தெம்பு வேணும். அதுக்கே கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா வேணும். அது தனி மேட்ரு வச்சிங்களேன். அப்புறம் ரெண்டாவது ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 o'clock போல ரெண்டாவது ரவுண்டு வச்சாங்க. அரௌண்ட் ஒரு 300 பீப்புள்ஸ் போல இருந்தாங்க. பாதி பேர் வந்து பாதி இல்ல 80% பேர் பாத்தீங்கன்னா அதுலயே அவுட். நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே நடந்த அந்த ஒரு பேட்ச் மட்டும்தான். சாட்டர்டே மட்டுமே ஒரு 300 பேர் போல அந்த செகண்ட் ரவுண்ட் வச்சாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு ரெண்டு கொஸ்டினா 3 செட்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு பாலிண்ட்ரோம் வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் கம்பேரிசன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரேவை கொடுத்துட்டு அந்த அரேவை ரெண்டா பிரிக்கணும். ரெண்டு அரே அதாவது சப்செட் அரேவோட டோட்டல் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டினும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 சென்டென்ஸ் கொடுத்துட்டு 3லயுமே பாத்தீங்கன்னா கன்சிகூட்டிவ் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்க. ஆவரேஜ் இந்த 4 கொஸ்டின் போட்டாலே பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எக்ஸ்பெக்டடே பாத்தீங்கன்னா 6ல் 3 போடணும் அப்படிங்கறது அவங்களோட எக்ஸ்பெக்டட். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொடுத்த டைம்ல நான் ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் போட்டேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஒரு இன்விஜிலேட்டர்ல காட்டினோடனே அவர் பார்த்துட்டு ஓகேன்னு சைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ரெண்டாவது ப்ரோக்ராம் தான் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இன்விஜிலேட்டர் வந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு அப்ரோச்ல போடுங்க அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு. சரின்னு வேற ஒரு அப்ரோச்லயும் போட்டு காட்டினேன். அது இல்ல எனக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆக மட்டும் அந்த கொஸ்டினை மட்டுமே 3 அப்ரோச்ல போட்டு காட்டியிருக்கேன். அதாவது எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே பேஸ்ட் ஆன் இன்விஜிலேட்டரோட மைண்ட் செட்டை பொறுத்து மட்டும்தான் அங்க இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியாது. இப்படி ஹேர் பண்றாங்க அப்படி ஹேர் பண்றாங்கிறத நான் சொல்ல. ரியலா நானே அங்க போய் கலந்து பார்த்ததுதான். இதுல எந்தவித பொய்யும் கிடையாது. ஏன்னா நீங்களுமே வந்திருப்பீங்க, இந்த வீடியோ பாக்குறவங்களுமே அங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. ஸோ பொய் சொல்றது எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்விஜிலேட்டர் மைண்டை பொறுத்து தான் இருக்கு. 90% பீப்புள்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின்ல அவுட் ஆயிட்டாங்க. செகண்ட் கொஸ்டினை கூட போட்டாங்க. தேர்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அந்த சப்செட் வந்து பாத்தீங்கன்னா அறையை கொடுத்து அரேவை ஷார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட் பண்ணாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஷார்ட் பண்ணாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங், அந்த கன்சிகூட்டிவ் ஸ்ட்ரிங் அதுதான் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி டைம் எனக்கு ஓவர்னு சொல்லிட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், நீங்க இதோட லாஜிக்கை மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஓகே அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதோட லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அரௌண்ட் ஒரு 30 to 40 பீப்புள்ஸ் போல பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாருமே போயிட்டாங்க. 300ல எல்லாரையுமே வடிகட்டி அனுப்பியாச்சு. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம லெவல் 2க்கு நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மேக்சிமம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே லீட் கோட்ல இருக்கிற ஈஸி டு மீடியம் லெவல்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6:30 6:45 போல ஒரு 7 மணி 6:30 மணி போல ஆயிடுச்சு. ஒருத்தவங்க வந்தாங்க, நாளைக்கு தேர்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம்ஸ் 1 by 1 வாசிக்கிறாங்க. அந்த ஒரு செகண்டும் பாத்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப் மூமெண்டா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம பேரும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு. மறுநாள் லெவல் 3க்கு வர சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மறுநாள் இன்னொரு செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் மேல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு இல்லையா, 2:30 மணி பேட்ச் 4:30 பேட்ச். அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் செகண்ட் ரவுண்டே நடந்துச்சு. இங்க தேர்ட் ரவுண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நைட்டு மெயில் வரும்னு சொல்லிட்டாங்க. நைட்டு 12:30 மணிக்கு மெயில் வந்துச்சு. மெயில்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டுன்னு போட்டிருக்கு, லெவல் 3ன்னு போடல, அட்வான்ஸ் ரவுண்டு. இந்த மாதிரி அப்புறம் அங்க போனதுல லெவல் 3 தான் சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மதியானம் ஒரு 2:30 மணிக்கு மேலதான் நம்ம எங்களை எல்லாரையுமே வெளில விட்டாங்க. ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. அதுலயே ஒரு 30-40 பேரு. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் ரவுண்ட் எழுத வந்தவங்க அதுல ஒரு 2 பேரு. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் டே அப்படியே மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் லிபரலா இருந்தது. செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் ஒன்லி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் ப்ரூட் ஃபோர்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. செகண்ட் டே ப்ரூட் ஃபோர்ஸ் அக்செப்ட் பண்ணல, ஆப்டிமல் சொல்யூஷன் தான் கேட்டாங்க. அப்படியே பாதிக்கு பாதி ஷவுட் அவுட் ஆயிடுச்சு. அரௌண்ட் ஒரு 300 பீப்புள்ஸ் கிட்டக்க தேர்ட் ரவுண்ட் எழுதணும். 300-200 இருக்கும். தேர்ட் ரவுண்ட் எழுதணும்.
அந்த தேர்ட் ரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா நமக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடந்துருச்சு. அவங்க கொடுத்த டைம்ல எல்லாமே நம்ம பண்ணோம். ரயில்வே ரிசர்வேஷன் ப்ரோக்ராம் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனல்லே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? கண்டிப்பா அந்த கொஸ்டின் கிடையாது. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் ஷார்ட்லிஸ்ட் ஆயிருப்பேன். ஏன்னா எனக்கு ஹோப் இருக்கும். எனக்கு கண்டிப்பா ஹோப் இருக்கு. ஆக்சுவலா அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்னை மாத்தி விட்டாங்க. அதாவது ஏல இருந்து இ வரைக்கும் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல பீப்புள் எங்க வேணா ஏறிப்பாங்க, எங்க வேணா இறங்கிப்பாங்க. மேக்சிமம் சீட்டே 8 தான். வெயிட்டிங் லிஸ்ட் 2. அந்த மாதிரி கொடுத்து ப்ரோக்ராம் பண்ண சொல்லிட்டாங்க. எடுத்தோடனே ப்ரோக்ராம் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் அவங்க டிசைனை தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த டிசைன் எல்லாமே நம்ம சொன்ன பிறகு அவங்க ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அவங்க ப்ரோக்ராமே போட விடுறாங்க. அந்த டிசைனே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், நீங்க அடுத்த ரவுண்ட் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிட்டு வாங்க, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அதுலயே ஒரு பாதிவாசி டிசைன்லயே அடி வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் போட போட அவங்களே ஏஞ்சி போயிட்டாங்க. நிறைய பேர் இது நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கு முடியல அப்படின்னு அவங்களே ஏஞ்சி போயிட்டாங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் ஆஃப் கேம்பஸ்ல கேட்ட சேம் லெவல் 3 கொஸ்டினை தான் இந்த ஆஃப் கேம்பஸ்லயுமே கேட்டிருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 95% ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் பாஸ் ஆகல. அந்த எட்ஜ் கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான எட்ஜ் கேஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து இ வரைக்கும் 8 டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த டிக்கெட் நம்மளால புக் பண்ண முடியாது. ஆனா அவங்க கொடுத்த எட்ஜ் கேஸ் என்னன்னா ஏல இருந்து சி வரைக்கும் 8 டிக்கெட் புக் பண்ணிட்டாங்கன்னா சில அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஃப்ரீயா தான் இருக்கும். சில இருந்து இ வரைக்கும் எத்தனை டிக்கெட் கேட்டாலும் புக் பண்ணணும் அந்த இன்பிட்வீன் ஸ்டேஷன்ல. அந்த ஒரு டெஸ்ட் கேஸ் எனக்கு புக் ஆக மாட்டேங்குது. மற்றபடி எல்லாமே நான் பண்ணிட்டேன். அந்த ஒரு டெஸ்ட் கேஸ் புக் ஆகலைன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமா கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்துருந்தேன். அந்த இடத்துல எனக்கு லாஜிக் மாட்டவே இல்லை. ரொம்ப எப்படி சொல்றது, நிறைய பேர் போக போக அனுப்ப அனுப்ப அப்படியே ஒரு ப்ரெஷராகவே ஒரு பக்கு பக்குன்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டயத்துல ரொம்ப அப்செட்டாகவும் ரொம்ப டென்ஷனாகவும் இருந்துச்சு. அப்புறம் சரி ஒரு இன்விஜிலேட்டர் கூப்பிட்டு காட்டினேன். இந்த ஒரு எஜுகேஸ் மட்டும் தான் எனக்கு டெஸ்ட் ஆகலை. இல்லை எங்களுக்கு அதுதான் மெயின். எங்களுக்கு புக்கிங் மட்டும் பண்ணிட்டாலே நீங்க ஷார்ட் லிஸ்டட் தான். ஆனா புக்கிங் நீங்க பண்ணிட்டீங்க. பட் நான் இந்த எஜுகேஸ் பாஸ் ஆகலைங்கிறனால உங்களை எங்களால ஹையர் பண்ண முடியாது. மேனேஜ் இன்ஜின்ல ஒர்க் பண்றாங்க போல இருக்கு. அவங்க டிஷர்ட்ல மேனேஜ் இன்ஜின் போட்டுருந்துச்சு. அவங்க தான் எனக்கு வந்த இன்விஜிலேட்டர்ஸ். அதாவது ரொம்ப கராரெல்லாம் இல்லை, ரொம்ப சாஃப்ட் பீப்புள்ஸ் தான். பொலைட்டா சொல்லிட்டாங்க எங்களோட ரெக்குவயர்மெண்ட் இதுதான். ஸோ நீங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், நீங்க அடுத்த வாட்டி நீங்க ட்ரை பண்ணி வாங்க அப்படின்னு. ஸோ அப்புறம் நம்ம வந்தாச்சு. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் மெயில் வந்துருச்சு. அதுலேருந்து என்னோட வந்திருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து வந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 பீப்புள்ஸ் போல பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரவுண்டு போயிருந்தாங்க. டெக்னிக்கல் ரவுண்டில் பேஸ்டான் அந்த இன்விஜிலேட்டர்ஸ் நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. வாட்ஸ்அப்போட ஆர்கிடெக்சர், அது எப்படி ஒர்க் ஆகுது, லெவல் 3 ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி டிபி கனெக்ட் பண்ணுவீங்க, அதுல எப்படி மல்டி த்ரெட்டிங்லாம் எப்படி அதில் அச்சீவ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீமுக்கு வந்து ஹையரிங் இல்லை, அதாவது வேக்கன்சி இல்லைன்னு சொல்லி அவங்களே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு எகைன் இன்னொரு வாட்டியும் கால் வந்திருக்கு. சில பேர் செகண்ட் ரவுண்ட்ல ரிஜெக்ட் ஆனவங்களுக்குமே பாத்தீங்கன்னா கால் வந்திருக்கு. இந்த மாதிரி டீபக் இன்ஜினியர் ரோலுக்கு உங்களுக்கு வேக்கன்சி இருக்கு, நீங்க வந்து அட்டன் பண்றீங்களான்ட்டு. அந்த வீக்கே சாட்டர்டேவே கால் வந்திருக்கு. சில பேர் போயிருக்காங்க, அதுலயுமே அவங்க செலக்ட் ஆகல. ஆக்சுவலா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா டீபக் இன்ஜினியர் ரோலுக்கு 4 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் போட்டுனாதான் அவங்களுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேல 3 கொஸ்டின் போட்டாலும் 4 கொஸ்டின் போட்டாலுமே ஓவர் குவாலிஃபைர்னு கூட ரிஜெக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம மீட் பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. அதை விட அதிகமா இருந்தாலே ஓவர் குவாலிஃபிகேஷன் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நான் 4மே போட்டேனே எடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. அவங்க எக்ஸ்பெக்டேஷனை நம்ம ஹை லெவலா இருக்கிறனாலையும் அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூலை 13ல நடந்த 13-14 இந்த 2 டேஸ் நடந்த என்னுடைய ரியல் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க, நிறைய ஜாப் சீக்கர்ஸ் வந்திருந்தாங்க. அதுல எனக்கு ரிஜெக்ட் ஆனது ஒரு விதத்துல எனக்கு
கவலையை கொடுத்திருந்தாலும் ஒரு கேண்டிடேட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. காரைக்காலோ காரைக்குடியோன்னு தெரியல. நான் கரெக்டா லஞ்ச் சாப்பிடும்போது அவர் தயங்கி தயங்கி வந்து என்கிட்ட பேச வந்தாரு. உங்க வீடியோ மட்டும்தான் ப்ரோ என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. ஆக்சுவலா அவர் நான் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜாவா கத்துக்கிட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி நம்ம வீடியோ பார்த்து ஒன் பை ஒன்னா அவர் அங்க உட்காந்து கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. என்னடா நம்மளோட வாய்ஸ் கேக்குதுன்னு பார்த்தா அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நான் கவுண்ட் பண்ணாமலே ஒரு ஆவரேஜா சொல்றேன், ஒரு 100 பீப்புள்ஸ் ஆச்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. சண்டே வந்து பாத்தீங்கன்னா நான் லெவல் 3க்கு உட்கார்ந்துருக்கேன். லெவல் 2 முடிச்சுட்டு வரவங்கலாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். பரவாயில்ல, ஒரு இந்த 2 பேட்சையுமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா ஒரு 5000 to 8000 கேண்டிடேட் வந்திருப்பாங்க. அத்தனை பேர்ல நம்ம ஒரு டாப் 30 பிளேஸ்ல நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதா இருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த லெவல் 2 கொஸ்டின்ஸ், லெவல் 3 கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் டைம் கிடைக்கும்போ நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி விட்டுறேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடியோஸை 85% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நான் அந்த வீடியோ மேக் பண்றோம். அதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே நம்ம சைட்ல கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணாலுமே அவ்வளோ டேட்டாஸ் கிட்ட ஒரு மினிமம் 50 ருபீஸ் ஆச்சு ஆகும். கிட்ட அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனா நான் அதெல்லாம் எதுவுமே நான் எதிர்பார்க்கல. எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். நீங்க பண்ற அந்த ஒரு சப்ஸ்கிரைப் தான் பாத்தீங்கன்னா என்னை இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணும், நிறைய வீடியோஸ் போடணும்னு தோணும். உங்ககிட்ட கூட லெவல் 3 கொஸ்டின்ஸ், லெவல் 2 கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட மெயில் ஐடி கூட நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடியில நீங்க அனுப்புனீங்கன்னா கூட அதையுமே நான் சால்வ் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, மேபி உங்களுக்கு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவல் 3யோட வீடியோ நான் போட்டு விடுறேன். இன்னைக்கு உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணி லெவல் 3யோட வீடியோவை நான் போட்டு விடுறேன். அப்புறம் லெவல் 2வோட கொஸ்டின்ஸை நான் போட்டு விடுறேன். ஏன்னா லெவல் 3 தானே மெயினா இருக்கு. அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் நான் போட்ட லெவல் 3 கோட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம் நான் அப்படி பண்ண போறது லைன் பை லைன் கோட் தான் பண்ண போறேன். ஒரு 2 to 3 பார்ட்ஸாவே நான் போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.